அவருக்கு ஒரு ஃபோன் வரும்போது அந்த ஃபோன் வந்து அன்லாக் ஆகுது. அதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துரு. இவங்க கிட்ட பேசின வீடியோ காலில் பேசினதும் வீடியோவும் அதுல இருக்கு. நிறைய பெண்களோட இவர் வந்து தொடர்புல இருக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கு. ரொம்ப வல்கரான வீடியோக்கள் நான் அவங்களே சொல்றேன். ஃபோல்டர்ல 8000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 100 வீடியோக்கள் அவங்க வந்து தள்ளி தள்ளி பாக்குறாங்க. மரியாதையாக அவர் நடத்தி அந்த வீடியோக்களை அழித்து விட்டோம். அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவர் போன்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க ரெக்கவரி பண்ணி அழிச்சிட்டு அவரை ராஜமரியாதை திருப்பி அமுச்சு விட்டாங்க. காவல்துறை வந்து யாரா இருந்தாலும் சட்டையை பிடிச்சி வந்து நீங்க வந்து விசாரிக்கணும். இப்போ வேற யாராவது ஒருத்தம் பண்ணி தான் இப்படிதான் நீங்க மென்மையா வந்து அனுப்புவீங்க. அந்த பயிற்சிக்கு போகும்போது இவர் நகைகள் வந்து போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. அதை என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட சாதாரண உடை இருந்து அந்த சுடிதாருக்கு உள்ள வச்சு மடிச்சு அவங்களோட பேகு, அந்த காவல் இவங்க அழைச்சிட்டு போனாங்களா அந்த வாகனத்துல வச்சுட்டு போறாங்க. அந்த பேகு அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்து பார்த்தா பேகையும் காணும், அதுல இருந்து நகையும் காணும். திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், பாஜக வேணாம், காங்கிரஸும் வேணாம், நாம் தமிழர் வேணாம், சுயேட்சைகளும் வேணாம். எங்களுக்கு மொத்தமா ஒருத்தர் தான் வேணும், திரு விஜய் அவர்கள் தான் வேணும். வேட்பாளர் பேரு தெரியாது, ஊரு தெரியாது, அவரோட தகுதி தெரியாது, ஓட்டு கேட்க போல, கருத்துக்களை வந்து சொல்லல, களமாடல எதுவுமே இல்லை. அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த தொகுதி பக்கம் வந்து போல. திரு விஜய் அவர்களே பெரம்பூருக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்லவே வரல. நீங்க சைலண்டா அதையும் நம்ம வந்து கடந்து போனோம். ஏன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா வழக்கு போடுவீங்க. உங்களுக்கு கரண்ட் வந்தா போதும். டெய்லி 4 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் கரண்ட் கட்டு. இன்னும் நீங்க வந்து புறநகர் போனீங்கன்னா 16 மணி நேரம் கரண்ட் கட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க? எனக்கு கரண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லும்போது அப்ப வேற வழியே இல்லாம தனியாருக்கு தாரை வார்த்தையான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. உங்கள் விஜய் உயிர் என்ன வரனா அப்படின்னு ஆரம்பிச்சு இதோ கிளம்பி விட்டார். வீட்டு கதவை வந்து திறக்க போகிறார்னு அந்த கதவை மட்டுமே 3 மணி நேரம் காட்டினதெல்லாம் பாலிமர் பிரேக்கிங் போறதுல வந்து வல்லவர்கள் வந்து பாலிமர் தான். பாலிமர் டிவி நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளவு தூரம் வந்து அந்த பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சேனலை வந்து நீ தூக்கியாச்சு. ஜோசப் விஜய் தொலைக்காட்சின்னு கூட பேரை மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு முட்டு கொடுத்த ஊடகங்கள் இன்னைக்கு 3 பேரும் வந்து தூக்கியிருக்காங்க. ஒரு ஊடகம் வந்து கேள்வி கேட்கறது அவங்களோட கடமை. அது நடுநிலையாக செயல்படும். நீங்க நடுநிலையா செயல்படாதனால்தான் இன்னைக்கு உங்க சேனலை தூக்குனதே உங்களால சொல்ல முடியல பாருங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தாவேகா செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். சொல்ல வணக்கம். வணக்கம் தோழர். டிவிக்கு ஆட்சி அமைத்து 1 மாதம் ஆயிடுச்சு. ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல மோசம்னு ஒரு வார்த்தை இல்லை. சிறப்பு, மிக சிறப்பு, இன்னும் செய்ய வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இப்படி கொடுக்குறாங்க. இதுல எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்துகிட்டு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாயிருக்குதுன்னு விமர்சனங்கள் வருது. இப்போ சமீபத்துல வந்து சேலத்துல பொள்ளாச்சி மாதிரியே ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்கள் அதுல வந்து பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், அவங்களோட வீடியோக்கள் இருக்குது, பாலியல் வீடியோக்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு பகீர்னு இருக்குது. ஆனா ஏன் ஊடகங்கள் அதன் மீது பெருசா கவனம் கொடுத்த மாதிரி தெரியலையே? பொள்ளாச்சி சம்பவத்தை விட இது பெரிய சம்பவமாக காவல்துறை தரப்புலே வந்து பேசுறாங்க. இப்பதான் ஊடகங்கள்ல நான் தொடர்ச்சியாக இந்த விஷயத்த முதல்ல நம்ம தான் வந்து ஊடகத்துல வந்து பேசணும். ஒரு பெரிய செய்தி நிறுவனம் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் இது குறித்து வந்து பேசியிருந்தேன். இன்னைக்கு மளிகை கடை மணின்னு சொல்லுவாங்க. மளிகை கடை மணிகண்டன் இன்னைக்கு அதிகாலையில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்துல வீரபாண்டி அருகில ஒரு கிராமத்துல ஒரு மளிகை கடை வந்து வச்சிருக்காரு. அந்த மளிகை கடையில வச்சுட்டு இவர் வந்து அந்த வீரபாண்டி கிழக்கு மாவட்டத்துல பொறுப்பாளராகவும் இருக்காரு. அந்த தொகுதியோட எம்எல்ஏக்கு வந்து வேலை பார்த்திருக்காரு இவர். ஸோ தொகுதி முழுக்க அறியப்பட்ட ஒரு நபராக வந்து இருக்காரு. அவரு மளிகை கடை வச்சிருந்ததுனால அந்த கடைக்கு வர வாடிக்கையாளர் கிராமத்துல எப்படி இருப்பாங்க? ஸோ எந்த பெரியதாக அவங்களுக்கு வந்து வெளி உலக பழக்கம்லாம் அவங்களுக்கு வந்து இருக்காது. அந்த மாதிரி நபர்கள் வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணி கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ஏதாவது உதவி பண்றேன், நான் கட்சியில பெரிய பொறுப்பு இருக்கேன், எம்எல்ஏவை தெரியும், எனக்கு தலைவரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்யறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து தவறாக வந்து பயன்படுத்துவது. அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தன்னோட நண்பர்களுக்கு வந்து அவங்கள வந்து தவறாக திருப்பி வந்து பயன்படுத்து. இதை வந்து தொடர்ச்சியாக வாடிக்கையா வந்து வச்சிருக்காரு. இந்த விஷயம் எப்படி வெளியில் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த புகார் அளித்த இந்த சகோதரியும் கணவனால் வந்து கைவிடப்பட்டவங்க, 2 பெண் குழந்தைகளுக்கு தாயா இருக்காங்க. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல
கந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல், அங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவரே போய் வாலண்டியரா இவரே போய் அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வந்து போய் கேட்கிறாரு, என்னம்மா பிரச்சனை. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைங்க, பணம் வாங்கினேன், வந்து என்ன வந்து வட்டிக்கு மேல வட்டி கட்டிட்டேன், ஆனா வந்து இன்னமும் பணம் கட்டி எனக்கு நெருக்கடி கொடுறாங்க, எனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்பர் வாங்கிட்டு இவர் வந்து அன்னைக்கே ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னும் போது சின்ன சின்ன உதவிகள் செய்திருக்கிற அந்த பெண்மணியை வந்து சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, அவங்களை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்காக இவர் வந்து முயற்சி பண்றாரு. ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போறாரு. அந்த இடத்துல அவரோட செல்போன் வந்து அவர் ரெஸ்ட் ரூம் போறாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் வரும்போது அந்த போன் வந்து அன்லாக் ஆகுது. அதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துருக்கு. இவங்க கிட்ட பேசின வீடியோ கால்ல பேசினதும் வீடியோவும் அதுல இருக்கு. நிறைய பெண்களோட இவர் வந்து தொடர்புல இருக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கு. ரொம்ப வல்கரான வீடியோக்கள் அவங்களே சொல்றாங்க. ஃபோல்டர்ல 8000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 100 வீடியோக்கள் அவங்க வந்து தள்ளி தள்ளி பாக்குறாங்க. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க தெரிஞ்சவங்க நம்பருக்கு அதை வந்து பகிர்ந்துட்டு அத நம்பரை வந்து டெலீட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளில வராங்க. அவங்க வந்து சொன்னதுனாலதான் இது வந்து தெரியுது. நம்ம வந்து எப்படி பொள்ளாச்சியில நம்ம பார்த்தோமோ அதுல வந்து அதிமுக சார்ந்தவர் பெரிய ஆட்களோட மகன்கள்லாம் அதுல வந்து தொடர்பு இருந்தது. அந்த பிரச்சனை ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணியாக இருந்தது. அப்ப அன்னைக்கு எல்லா ஊடகங்களும் வந்து பேசினாங்க, எல்லா பத்திரிகைகளும் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சில ஊடகவியலாளர்கள் தான் இதை வந்து விவாதிக்கிறாங்க, பேசுறாங்க. பெருவாரியான ஊடகங்கள் இது வந்து பேசவே இல்லை. இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் இதை வந்து செய்தியாவே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சேலம் மாநகர காவல் ஆணையர்கிட்ட இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, நேர்ல போல இவங்க வச்சிருந்தாங்க அந்த ஸ்டோரேஜ் அந்த வீடியோக்கள்லாம் வந்து ஒரு பென் டிரைவ்ல வந்து காப்பி பண்ணி அவருக்கு வந்து லெட்டர்ல வந்து அனுப்புறாங்க. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கொண்டலாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு காவல் நிலைய உட்பட்ட பகுதியில தான் இந்த ஊர் வந்து அடங்கியிருக்கு. அங்க வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரிகள் இவரை கூப்பிட்டு ரொம்ப மென்மையாக கூப்பிட்டு, அவர் தான் கட்சியில பெரிய ஆள் இல்ல, அதுவும் இல்லாம டிவிக்கு எல்லாம் ஆளுங்கட்சியில வேற இருக்காரு. ஆளுங்கட்சி பிரமுகரை நம்ம வந்து தொட முடியாது இல்ல. ஆனா காவல்துறை வந்து யாரா இருந்தாலும் சட்டையை பிடிச்சி வந்து நீங்க வந்து விசாரிக்கணும். இப்போ வேற யாராவது ஒருத்தம் பண்ணி தான் இப்படிதான் நீங்க மென்மையா வந்து அணுகுவீங்களா? சோ அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப மரியாதையாக அவர் நடத்தி அந்த வீடியோக்களை அழுத்தி விட்டோம். அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவர் போன்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க ரெக்கவரி பண்ணி அழிச்சிட்டு அவரை ராஜமரியாதை திருப்பி அமுச்சு விட்டாங்க. அப்ப திருப்பி இந்த அம்மா வந்து கேள்வி கேட்கறாங்க, இதுதான் நீங்க வந்து காவல்துறை செய்கின்ற ஒரு கைமாறா? நான் வந்து வெளியில இதை போய் சொல்லுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், அது ஒரு செய்தி சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாதிரி ஆட்களை தொடர்ச்சியா பேசும்போது தான் இன்னைக்கு அவர் வந்து கைது செய்யப்பட்டார். இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் இல்ல, தமிழகம் முழுவதும் இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மே 5ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே தாவேக அரசு திரு விஜய் அவர்கள் பதவி முன்னாடியே வடசென்னையை சார்ந்த பாம்பு தினேஷ் முதல்ல வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. அவரும் பாத்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்களுக்கு வடசென்னை வேட்பாளர் மரிய வில்சன் இன்னைக்கு வந்து அவர் அமைச்சராகவும் இருக்காரு. அவருக்கு அதுவும் முக்கியமான துறை அவருக்கு வந்து கொடுத்துறாங்க. அவருக்கு வந்து வலது கிரகமா செயல்பட்ட அந்த பாம்பு தினேஷ் வந்து ஒரு 10 வயது குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதுனால போக்சோல வந்து கைதாகிறார். தொடர்ச்சியாக அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அது நின்ன பாடு இல்ல. 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தாவேகாரங்க மாதிரி வந்து பதிஞ்சிருக்காங்க. காவல்துறை வந்து அவங்கள ரொம்ப மென்மையாக ரொம்ப கௌரவமாக வந்து கையாள்வதுதான் நமக்கு வந்து உள்ளபடியே நமக்கு வந்து வருத்தமாக இருக்கு. தொடர்ச்சியாக நீங்க வந்து மணிமங்கலத்துல நடந்த பிரச்சனை இருக்கட்டும், மணிமங்கலத்துல இதை விட கொடூரமான பிரச்சனை வந்து நடந்திருக்கு. ஒரு பிரபல கல்லூரியில மாணவரா தான் அவர் படிக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற சக மாணவிகள் வந்து லவ் பண்ற போர்வையில அவங்கள வந்து இதே மாதிரி தன்னோட பாலியல் இச்சைகளுக்கு வந்து பயன்படுத்திட்டு அதை வந்து வீடியோவை எடுக்கிறார். வீடியோவை எடுத்து என்ன பண்றாருன்னா, இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ண குழுக்கள்ல வந்து பகிர்றாரு. அது கல்லூரி முழுக்க வந்து போகுது. கல்லூரி நிர்வாகம் வந்து கூப்பிட்டு அந்த மாணவரை மிரட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த மாணவரை நீ சஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க காவல்துறை சொன்னோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டுறாங்க. எங்க கல்லூரி பேரு கெட்டு போயிடும், அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையே போச்சு, அதை பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படல, எங்க கல்லூரி பேர் கெட்டு போயிடும், அதனால நீங்க வந்து அமிக்கபிளா போங்க, இதை வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த பையன் என்ன பண்றான்னா, பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் கிட்ட என்ன பேசுறாருன்னா, எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை டெலீட் பண்றோம், பெரிய அமௌண்ட் வந்து கேட்டிருக்காரு. காவல்துறை அங்கேயும் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இந்த சேலம் விஷயம் வந்து நம்ம பெரியதாக நம்ம பேசுறதுனால இன்னைக்கு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. பட் என்ன வழக்கு போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் வழக்கு விவரம் வழக்கு போட்டுருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த வழக்கு விவரங்கள் இன்னும் பெரியதாக இன்னும் வெளியில வரல. அது வந்து விசாரணை இருக்குன்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த மணிமங்கல விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த மாணவனோட அப்பா வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு தாவேகால. அவர் யாரா மந்திரியா கூட இருக்கலாம், நமக்கு வந்து தெரியாது அது. ஸோ அவரோட மகன் தான் இவரு. இதை வந்து மென்மையா கையாளுறாங்க. தொடர்ச்சியாக நேத்திக்கு ஆலந்தூர்ல வேம்புலின்னு ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் சரவணனோட இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களுக்கு வேலை பார்த்தவங்க முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க. அவர் பாத்தீங்கன்னா பகுதி செயலாளர் இருந்த அவரு
அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட வந்து இவங்க அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. கணவனால் கைவிடப்பட்டவங்க, தனியா இருக்கிற வந்து பெண்கள், இவங்களதான் வந்து செலக்ட் பண்றாங்க. சென்னை மாநகராட்சியில பெண்களுக்காக பிரத்யோகமாக திமுக அரசாங்கம் எடுத்துட்டு வந்த உடற்பயிற்சி கூடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த அம்மா வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து சொற்ப சம்பளம் தான், 12,000 ரூபாய் சம்பளம் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜியோ பிரகாரம் அவங்க அந்த வேலையில வந்து தொடரலாம். இது யாரும் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து தேவையில்லை. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையில நீங்க தொடரணும்னா நான் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் இல்ல, அதுவும் இல்லாம வந்து பகுதி செயலாளர், நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், நீங்க என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது எவ்வளவு கேவலமான வேலை இருக்கு. அந்த அம்மா வந்து மிரட்டி அவங்க வீட்டுக்குள்ளே அத்துமீறி வந்து நுழைஞ்சி பொதுமக்கள் பிடிச்சி அவரை வந்து அடிச்சு ஓடி போறாரு. அவருக்கு அப்புறம் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அவரும் பாத்தீங்கன்னா உடனடியெல்லாம் வந்து கைது செய்யப்படல. ப்ரெஷர் கொடுத்து காவல் நிலையத்துல போய் எல்லாரும் வந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து கைது செய்யப்படும். இது வந்து தினமும் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் இந்த 30 நாள்ல தமிழக அரசாங்கம் திரு விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, நான் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அடுத்த நொடியே நான் கொடுப்பேன்னு சொன்னது. இல்ல இதை சிங்கப்பெண் படை அமைச்சிட்டோம், இனி பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய கதை. சிங்கப்பெண் அதிரடி படையில சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பரேடுக்கு வந்து போறாங்க. அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிக்கு போகும்போது இவங்க நகைகள் வந்து போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. அதை என்ன பண்றாங்கன்னா இவங்களோட சாதாரண உடை இருந்து அந்த சுடிதாருக்கு உள்ள வச்சு மடிச்சு அவங்களோட பேகு, அந்த காவல் இவங்க அழைச்சிட்டு போனாங்களா அந்த வாகனத்துல வச்சுட்டு போறாங்க அந்த பேகு. அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்து பார்த்தா பேகையும் காணும், அதுல இருந்து நகையும் காணும். காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்களை அலக்கழிக்கிறாங்க. நீங்க வந்து கிண்டியில கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆவடியில போய் கொடுங்கன்னு சொல்றாங்க. 100க்கு வந்து போன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மேல எந்த விதமான தீர்வும் இல்ல. கடைசியில அந்த காவல்துறை அதிகாரியே இதை நான் ஸ்பெஷலா வந்து அணுகிறேன்னு சொல்லியிருக்காரு. 29 பேர் அந்த வாகனத்துல வந்து இவரோட பயணப்பட்டிருக்காங்க. யாருன்னு இப்ப வரையும் கண்டுபிடிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நகை திருட்டு போறது வந்து சாதாரணம் தான். இந்த சிங்கப்பெண் அதிரடியை வச்சு படையை வச்சு நாங்க வந்து புதுசாக நாங்க கண்டுபிடிச்சிரும், உடனே உங்களுக்கு எங்க இருந்தாலும் வந்து நாங்க வந்து காப்பாத்திடுவோம், பறந்து வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து சுத்தமான நெய்யில செஞ்ச உருட்டுன்னு நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றோம். ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. இவங்க வந்து யாரையும் வந்து கைது பண்ணவும் முடியாது. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் இவங்களுக்கு. இது ஏற்கனவே இருக்குங்க. ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் இருக்கு, மகளிர் காவல் நிலையம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்து புதுசா பேர் வைக்கிறீங்களே கண்டி, அதுக்கான உங்களுக்கு அடிப்படையான எந்த வேலையும் செய்யல. இந்த அம்மாவுக்கு அந்த நகைகள் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா சிவகங்கையில அவங்களும் காவல்துறையில இருக்கிற ஒரு பெண்மணி தான் ஆண் நண்பரோட நேற்று இரவு வந்து டிராவல் பண்றாங்க. போகும்போது அவங்களும் வந்து டிவிகே பாய்ஸா நமக்கு வந்து தெரியாது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வழிமறத்து பிரச்சனைகள் வந்து செய்யறாங்க. இப்ப அது வந்து காவல் நிலையத்துல புகாரா இருக்காங்க. 3 பேரை இப்ப வந்து கைது பண்ணிருக்காங்க. அவங்களும் 100க்கு போன் பண்ணி தான் 100க்கு வந்து போன் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், சாத்தியமே இல்லாத விஷயங்கள்லாம் நான் சாத்தியப்படுத்தும் தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் வந்து சொல்றாங்க. மாற்றம் வந்துருச்சுன்றீங்க. மாற்றம் வந்துடுச்சு. அந்த மாற்றம் எப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாற்றம், காவல்துறையில இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாற்றம். இதை வந்து நிச்சயமாக ரீவொர்க் பண்ணோம். திரு விஜய் அவர்கள் வந்து அவர் தான் காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் வந்து கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும். இதை வந்து மென்மையாலாம் வந்து கையாளர்கள் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ சிறுவைகுண்டம் விவகாரத்துல அவங்க நேரடியா கை காட்டுறது எம்எல்ஏ சரவணனை கை காட்டுறாங்க. ஆனா எம்எல்ஏ பக்கத்திலே காவல்துறை போன மாதிரி தெரியல. சேலம் விவகாரம் பேசும்போது கூட ஒரு எம்எல்ஏக்கு வேண்டியவர் அப்படி சொல்லிதான் அவர் எல்லாரையும் அபியூஸ் பண்ணிருக்காரு. எம்எல்ஏ பேர சொல்லி அபியூஸ் பண்ணிருக்காரு. இப்ப எம்எல்ஏயும் அதுல ஒரு விசாரணைக்கு வரணும் இல்லையா? இப்ப அங்க போவே இல்லை. இப்படி யாருமே அதிகாரத்தில் உள்ளவங்க யாருமே தொடவே இல்லையே. இதுக்குதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஒரு கட்சி வந்திருக்கு, நீ வந்து கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷத்துலயே வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அது சிக்கலே இல்லை. குறைஞ்சபட்சம் வேட்பாளர்ல வந்து நீங்க யாரு, அவங்க பின்புலம் என்ன. மக்களும் என்ன நினைச்சாங்கன்னா, திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், பாஜக வேணாம், காங்கிரஸும் வேணாம், நாம் தமிழர் வேணாம், சுயேட்சைகளும் வேணாம், எங்களுக்கு மொத்தமா ஒருத்தர் தான் வேணும், திரு விஜய் அவர்கள் தான் வேணும். வேட்பாளர் பேரு தெரியாது, ஊரு தெரியாது, அவரோட தகுதி தெரியாது, ஓட்டு கேட்க போல, கருத்துக்களை வந்து சொல்லல, களமாடல எதுவுமே இல்லை. அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த தொகுதி பக்கம் வந்து போல. திரு விஜய் அவர்களே பெரம்பூருக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்லவே வரல. ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்ல வரல. ஒரே ஒரு ஊடகம் கூட திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்ச தொகுதிக்கு நன்றி சொல்ல வரலன்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு செய்தி போடல. அதை வந்து யாருமே வந்து பேசல. தினந்தோறும் இருக்கிற எல்லா சேனல்லையும் வந்து டிபேட் நடக்குது. எந்த டிபேட்லயும் இது குறித்து ஒரு கேள்வி கூட யாருமே வந்து கேட்கல. ஏன்னா நீங்க கேள்வியே கேட்க முடியாது. திரு விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டீங்கன்னா உங்க மேல உடனே வழக்கு வந்து பாயும். அதுக்காக எல்லாம் வந்து கள்ள மௌனம் வந்து சாதிக்கிறாங்க. நம்ம அப்படி வந்து விமர்சனம் பண்ணாதான் அவங்கள வந்து இப்ப கேபிள் டிவில இருந்து தூக்கிடுறாங்களே. ஆமாங்க, இப்ப அப்படிதாங்க. நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு ஊடகம்ன்றது பாத்தீங்கன்னா சமூகத்தின் வந்து 4வது தூண். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை எங்க முதல்ல யார் வந்து சொல்லுவாங்கன்னா ஊடகங்கள் தான் சொல்லுவாங்க. நடுநிலையாக இயங்குறது ஊடகத்தோட கடமை. ஆனா அந்த நடுநிலைன்றது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தெரியாமலே போனதோட விளைவு, இப்ப நம்ம சொல்லுகின்ற அந்த நியூஸ் 24x7 அந்த சேனலா இருக்கட்டும், 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 23 மணி நேரம் விஜய் அவர்களோட உங்கள் விஜய் உயிர் என்ன வரனா அப்படின்னு ஆரம்பிச்சு இதோ கிளம்பி விட்டார், வீட்டு கதவை வந்து திறக்க போகிறார்னு அந்த கதவை மட்டுமே 3 மணி நேரம் காட்டினதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. நானும் 25 வருஷம் அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் தொலைக்காட்சியில வந்து பேசுறோம், தினம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கே இப்படிலாம் வந்து அமெரிக்கால வந்து காட்டினதில்ல. உலகத்துல எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். எந்த தலைவருக்கும் இப்படிலாம் ஒரு ஹைப் கொடுத்ததே இல்லை. நியூஸ் பேசும்போது மட்டும்தான் உடனே மாத்துவாங்க. மாத்திட்டு கொஞ்சம் பொறுங்க, மாதிரி அதிபர் பேசுறாரு அதை பேசிட்டு வாங்க அப்படின்னு மறுபடியும் நிகழ்ச்சி. அப்ப கூட பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரையே நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஊடகங்கள் போய் சந்திக்கலாம், கேள்வி கேட்கலாம். இங்க வந்து இந்தியால ஒரு பேட்டர்ன் இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, நரேந்திர தாமோதர் மோடி, ஓடி போயிருவாரு. அவரை பாத்தீங்கன்னா எந்த ஊடகங்களும் அவர் வந்து கேள்வி கேட்க முடியாது, நீங்க வந்து நெருங்கவே முடியாது. Z+ பாதுகாப்புல வந்திருக்காரு, எந்த ஊடகத்துக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவராது பரவாயில்ல, செட்டிங் பண்ணியாவது வந்து மங்கி பாத்ல வந்து பேசுறாரு. பிளஸ் வந்து ஏதாவது ஊடகங்களுக்கு அவரா வந்து பேட்டி எடுப்பாங்க. தந்தியில கூட பாத்தீங்கன்னா அவர் பேட்டி எடுத்து வந்து போட்டாங்க. ஆனா நம்மளால யாரும் நெருங்க முடியாது. பேட்டி எடுத்தவரே பேட்டி எடுத்து போட்டதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்படிதான் வந்து இருக்கு. சோ இதனால என்ன ஆகுதுன்னா கேள்வியே கேட்கக்கூடாதுன்ற ஒரு பேட்டர்ன் இருந்ததுல. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு திடீர்னு மறந்து போய் ஒரு கேள்வி கேட்டார். அந்த நெறியாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்தார், பிரஸ் மீட் கொடுக்கல, இது வந்து புதியதாக இருக்கிறது, இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரே ஒரு செய்தி போட்டாங்க. உடனே தூக்கடா அவனை வந்து சேனல்ல இருந்துன்னு சொல்லிட்டு உடனே நீங்க அரசு கேபிள் இருந்து அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நமது தமிழ் சனம் அந்த சேனல்லே வந்து அரசு கேபிள்னு தூக்கிட்டாங்க. பாலிமர் பிரேக்கிங் போறதுல வந்து வல்லவர்கள் வந்து பாலிமர் தான். பாலிமர் டிவி நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளவு தூரம் வந்து அந்த பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சேனலை வந்து இன்னைக்கு தூக்கியாச்சு. விஜய் பெரிய அளவுல ப்ரமோஷன் பண்ணது இவங்க எல்லாம் அதான் சொல்றேன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் டிவின்னு நீங்க பேரை மாத்திக்கலாம். விஜய் டிவின்னு ஒரு சேனல் இருக்கு, அது இல்ல. இவங்க வந்து நவீனமா வந்து ஜோசப் விஜய் தொலைக்காட்சின்னு கூட பேரை மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு முட்டு கொடுத்த ஊடகங்கள் இன்னைக்கு 3 பேரும் வந்து தூக்கியிருக்காங்க. புதிய தலைமுறை வந்து பார்த்தோம், அவங்களே இதே மாதிரிதான் ஒரே ஒரு கார்டு போட்டாங்க. தெரியாதனமா மறந்து யாரோ போட்டாங்க ஒரு கார்டு. அந்த கார்டுக்காக என்ன பண்ண ஒரு நாள் முழுக்க நோ சிக்னலே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்லி அந்த சேனலை வந்து விட்டாங்க. 43ல இருந்து 63க்கு வந்து தள்ளியாச்சு. ஸோ இப்படிதான் ஊடகங்கள் வந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊடகம் வந்து கேள்வி கேட்கறது அவங்களோட கடமை, அது நடுநிலையாக செயல்படும். நீங்க நடுநிலையா செயல்படாதனால்தான் இன்னைக்கு உங்க சேனலை தூக்குனதே உங்களால சொல்ல முடியல பாருங்க. இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் தான் அந்த சேனலுக்கு நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களும் பேசுறோம், அதனால இதையும் வந்து பேசுறோம். ஸோ இது வந்து உள்ளபடியே கருத்து சுதந்திரமும் இங்க வந்து நசுக்கப்படுகிறது. பத்திரிகையாளர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஊடகவியலாளர் யாரா பேசுனாங்கன்னா அவங்க பக்கங்கள் வந்து முடக்கப்படுகிறது. யூடியூப் சேனல் ஏதாவது வந்து அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்டாலே அந்த சேனல் வந்து அந்த யூடியூப் வந்து டெலீட் பண்றாங்க. பல்கா ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இணையதள கூலிகள் வந்து வச்சிருக்காங்க. அந்த பிஆர் ஏஜென்சி பாத்தீங்கன்னா ரூட் மாஃபியா வந்து வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வீடியோ பேசிட்டோம்னு வச்சுக்கலாம், உடனே என்ன பண்ணாங்க, லட்சக்கணக்கான பேர் அவங்க வந்து வச்சிருக்காங்க கையில. உடனே வந்து பாஞ்சு வந்து மொத்தமா ரிப்போர்ட் அடிச்சு அந்த சேனலை வந்து காலி பண்றது. நம்ம சமீபத்துல வந்து அதர்மம் மனோஜ் அவர்களோட சேனலோட பார்த்தோம், முடக்கணும். இது வந்து உள்ளபடியே தவிர்க்கணும். ஊடகங்களை வந்து திரு விஜய் அவர்கள் எதிர்கொள்ளணும். நேர்மையாக நடந்தா இதை வந்து வெளியில வந்து பேசலாம். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் நடக்குது இல்ல, இந்த சாலையோரத்துல உள்ள கடைகள் எல்லாம் அகற்றி வந்து நாங்க வந்து சாலைகளெல்லாம் ஒழுங்குபடுத்துறோம். ஸோ டிராபிக் பிரச்சனைக்கே காரணம் வந்து சாலையோர கடைகள் தான், அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கும் அப்படின்ற வேலையை ஒன்று செய்யறாங்கல்ல. அதெல்லாம் அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எளிய மக்கள், அதாவது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ்ல கடை எடுத்து நடத்துறாங்க. இவங்க வந்து எளிய மக்கள். காலைல 2 மணி நேரம் பூ வியாபாரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் முழுக்க வியாபாரம் பண்ணுது, திருப்பி மாலையில கொஞ்ச நேரம் வந்து வியாபாரம் பண்ணும். அதே மாதிரி சின்ன சின்ன துணி வியாபாரத்துல ஆரம்பிச்சு பிளாஸ்டிக் வியாபாரத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் கிடையாது, நீங்க உலகம் முழுக்க நீங்க போங்க. நீங்க தாய்லாந்துலாம் போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அந்த சாலையோர கடைகள் வந்து அவ்வளவு வந்து ஃபேமஸா இருக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா ஈவினிங் பஜார்னே ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைகள் வந்து எங்குமே இருக்கும். ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் போய் வாங்கிட முடியாது. எளிய மக்கள் வாங்குற ஒரு வியாபாரம் அது. பாத்தீங்கன்னா அவங்க வந்து வட்டிக்கு வாங்கி தான் தொழில் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா
அவங்க வந்து 10,000 5,000 வரைக்கும் தண்டலுக்கு வாங்கி அன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டேஷன்ல வந்து நீ ஒண்ணு இப்ப திமுக ஆட்சியில அதை வந்து பண்ணாங்க. டி நகர்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. அந்த நடைபாதை வியாபாரிகள்லாம் நீங்க அந்த இடத்துல பாருங்க, நல்லா வந்து பெரியதாக வந்து சாலைகள்லாம் வந்து பெருசாக்கி அவங்களாம் வந்து காம்ப்ளெக்ஸ்ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே இடம் கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜுக்கு சாலையோரமா இருந்தவங்க எல்லாம் பிரிட்ஜுக்கு கீழே அந்த மாதிரி நீங்க ஏதாவது திட்டமிடல் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டு எடுத்துனா பரவாயில்ல. இவங்க சடனா வந்து என்ன பண்றாங்கன்னா, கார்பரேஷன் வண்டி எடுத்துட்டு வந்து மொத்தமா ஒரு அம்மா சொல்றாங்க, என் வந்து 3 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி இப்பதாங்க அந்த பொருள்லாம் எடுத்து வந்திருந்தேன், அது எல்லாத்தையும் வந்து லாரியில அள்ளி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரும் கம்பளையும் பேசுறாங்க. நாங்க எல்லாரும் டிவி கேக்குதான் ஓட்டு போட்டோம். நான் வந்து ஒருத்தர்கிட்ட தொடர்ச்சியா நான் ஒருத்தரை வந்து தினமும் போய் இளநீர் வந்து சாப்பிடுவோம். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் எதுவுமே பேசினா அவரே வந்து என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. சார் நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஏங்க எனக்கு யாரை பிடிக்குமோ இல்ல எனக்கு என்ன தோணுச்சோ நான் வந்து ஓட்டு போட்டேங்க, அதை நான் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவரு ரொம்ப ப்ரௌடா வந்து ஃபீல் பண்ணி சொன்னாரு, நான் விஜய்க்கு தாங்க ஓட்டு போட்டேன். சரிங்க நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம். நம்ம மீடியாக்கள்ல தான் பேசுவோம் கண்டி, வெளியில போய் பொதுமக்கள் கிட்ட நம்ம எதுவுமே பேசுறது இல்ல. அப்ப அவர் சொன்னாரு, சார் நான் ஓட்டு போட்டது மட்டும் இல்ல, நான் 100 ஓட்டு டிவி கேக் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. சரிங்க ரொம்ப நல்லதுங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி திமுகவோ இல்ல அண்ணா திமுக ஏதோ ஒரு கட்சி நாம் தமிழ் யாருக்காவது அந்த மாதிரி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லங்க. அப்புறம் ஏங்க விஜய்க்கு மட்டும் இதை பண்ணணும்னு தோணுச்சு? ஏங்க அவர் வந்து எனக்கு சினிமால அவர் வந்து ஹீரோங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து அவருக்கு வந்து எல்லாரையும் ஓட்டு போட சொன்னேன். அவங்க என்னன்னா அந்த நடைபாதை வியாபாரிகள்லாம் நண்பர்களா இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் இவர் வந்து கடையை மூடிட்டு போனதுக்கு அப்புறம் டெய்லி வந்து ஓட்டு போடுங்கலாம் சொல்லியிருக்காரு. சரிங்க அந்த எம்எல்ஏ பேர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னாரு. சரி அவர் எங்க இருக்காரு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது. அவர் அந்த பகுதியை சார்ந்தவரே கிடையாது. அவர் சொன்ன பகுதியில் இருக்கிறவரு மயிலாப்பூர்ல வந்து கடை வச்சிருக்காரு. அந்த வேட்பாளர் வந்து வெங்கட்ராமன் பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து பொருளாதாரம், அவர் வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல கிடையாது. அவர் வந்து வெளியில இருக்காரு. சோ அவரை வந்து இவரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இன்னைக்கு காலையில அதே நபரை நான் வந்து இளநீ வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணீர் கம்பளையா என்கிட்ட பேசுறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னா, சார் நான் இங்க 30 வருஷமா கடை வச்சிருக்கேன் சார், நானு என் கடையை அள்ளிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு. என்னங்க நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நடைபாதையில வந்து கடைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் வந்து விஜயை தான் ஆதரிச்சேன், நாங்க எல்லாருமே இப்ப இன்னைக்கு வந்து கலக்கத்துல இருக்கோம், நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க ஏதாவது இந்த ஊடகத்துல வந்து பேச முடிஞ்சா பேசுங்க சார். ஸோ இப்படிதான் வந்து இருக்கு. மக்கள் வந்து அதான் சொல்றேன், ஒரு மோகத்திலேயோ இல்ல வந்து ஒரு 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 கவர்ச்சியிலையோ இல்ல எப்படி வாக்களிச்சாங்கன்னு நமக்கும் வந்து தெரியல. அந்த மக்களை குறைஞ்சபட்சம் நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க இதை செஞ்சீங்கன்னா, அதான் கரண்ட் பில் 200 யூனிட் கொடுக்குறோன்னு இருக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருக்கீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நான் வந்து கடந்து போகணும்னு நினைச்சா கூட வந்து விட மாட்டேன்றீங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து கரண்ட் பில்லை பத்தி பேசுறீங்கல்ல, அண்ணன் வந்து முதல் நாள் கையெழுத்து போடும் போதுல ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா இந்த இலவச மின்சாரம், அதாவது சிங்கப்பெண், இது சிங்கப்பெண்ணு ஏற்கனவே வந்து பயங்கரமா இருக்கு. இப்ப நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன். அடுத்தது வந்து இந்த ஈபிக்கு வந்து கையெழுப்படும். அடுத்தது விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் வருவோம். இப்ப வந்து கரண்ட்டுக்கு வருவோம். மின்வெட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கு. திட்டமிட்ட மின்வெட்டு வந்து இவங்க வந்து பண்றாங்களா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ப்ரொடக்ஷன் சைட்லயும் இவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து பண்றது இல்ல. இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, இந்த பக்கம் நுகர்வு வந்து ஜாஸ்தியா இருக்கு, தேவை வந்து அதிகமா இருக்கு. இல்ல நீங்க குறைஞ்சபட்சம் அதை ஏதாவது நீங்க சமநிலைப்படுத்துறதுக்கு ஒண்ணு நீங்க காற்றால இருந்து மின்சாரம் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்துல பார்த்தோம், சர்ப்ளஸாவே நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு நம்ம கொடுத்தோம், வித்தோம். சும்மாலாம் ஃப்ரீயாலாம் கொடுத்து உடனே சொல்றாங்க பக்கத்து மாநிலத்தை வந்து திமுக அப்படிலாம் கிடையாது. கர்நாடகா ஆந்திராக்கெல்லாம் நம்ம வந்து சர்ப்ளஸா மின்சாரத்தை வந்து நல்ல விலைக்கு நம்ம வந்து வித்திருக்கோம். அந்த மாதிரி இருந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி இவ்வளோ வந்து ஷார்டேஜ் வந்ததுன்னா, உற்பத்தி குறைபாடு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் வந்து சரியா பண்ணல. முன்னாடி திமுக ஆட்சியில 1 யூனிட்ல இருந்து 100 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா ஃப்ரீ. இப்ப இவர் அண்ணா என்ன சொல்றாருன்னா, 1 யூனிட்ல இருந்து 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. அது ஏற்கனவே இருக்கிறது வந்து எலிஜிபிள் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து 500 யூனிட் வரைக்கும் நீங்க பயன்படுத்தணும், ஒருவேளை 501வது யூனிட் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஃப்ரீ உங்களுக்கு வந்து வராது. அப்போ உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு வந்ததுன்னா இப்ப எவ்வளவு வரும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, முன்னாடி திமுக அரசாங்கத்துல சப்போஸ் 401 யூனிட்ல இருந்து 490 யூனிட் வரைக்கும் நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து எவ்வளவுன்னா, அது யூனிட் ரேட் பாத்தீங்கன்னா 6 ரூபாய் 3 பைசா வரும், 6 ரூபாய் 30 பைசா வரும். அந்த ரேஞ்ச் இருந்தது. அது உங்களுக்கு பில் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 567 ரூபா வரும். இதுல பாத்தீங்கன்னா அதே உங்களுக்கு சொல்றேன், இப்ப அதே அளவுகோல் நீங்க பயன்படுத்தீங்கன்னா 8 ரூபாய் 4 பைசா 40 பைசா வருது. உங்களுக்கு பில்லு பாத்தீங்கன்னா 840 ரூபா வரும். 567 ரூபா கட்டின அதே பில்லு உங்களுக்கு 840 ரூபா வருது. இலவச மின்சாரம் உங்களுக்கு கிடையாது. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற மாற்றம். ஸோ இப்படிதான் வந்து இருக்கு. இது எதுக்காகன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க,
உங்களுக்கு கரண்ட் வந்தா போதும். டெய்லி 4 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் கரண்ட் கட்டு. இன்னும் நீங்க வந்து புறநகர் போனீங்கன்னா 16 மணி நேரம் கரண்ட் கட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க, எனக்கு கரண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லும்போது அப்ப வேற வழியே இல்லாம தனியாருக்கு தாரை வாரத்துக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. நீங்க சைலண்டா அதையும் நம்ம வந்து கடந்து போனோம். ஏன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்டா வழக்கு போடுவீங்க. அப்ப இது யார் தலையில வந்து விடியுதுன்னா மக்கள் தலையில தான் வந்து. வெறும் இது கரண்ட் மட்டும் கிடையாது, இது சார்ந்து உங்களுக்கு கல்வி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. எந்த கம்பெனியும் இப்போ வர போறதுல எல்லா கம்பெனியும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கர்நாடகாவுக்கு போயிடுச்சு, எல்லாம் வந்து போயாச்சு. நம்ம கடைசி வரைக்கும் ஜாலியா ரீல்ஸ் போட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்படிதான் வந்து மின்சாரம் வந்து இருக்கு. ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை கவனிக்கட்டும், கன்சிடர் பண்ணட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.